ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மாயாண்டி அழகரையும் பூங்கொடியையும் கூப்பிட்டு வச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இப்போது ஹாலில் தான் அசம்பிள் ஆகியிருக்காங்க. இப்போது மாயாண்டி ஒரு மாதிரி தயக்கத்தோடே அதாவது யோசிக்கிறாங்க. உடனே அழகர் இருந்துட்டு, என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்னவோ பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல், என்ன விஷயம்ப்பா அப்படி சொல்லிட்டு, இல்லையா அழகரு, நம்ம வீட்டில் ஒரு விசேஷ ஏற்பாடு பண்ணணும், அதான் அப்படி சொல்லிட்டு. விசேஷமா? என்னப்பா விசேஷம்? ஏதாவது திருவிழா அது வருதா? அதுக்கு நம்ம சொந்தக்காரவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம கெடா வெட்டி எல்லாருக்குமே சாப்பாடு விருந்து வைக்கலான்னு நினைக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லையா இல்லையா அந்த விஷயமெல்லாம் எதுவும் இல்லை. உனக்கும் பூங்கொடிக்கும் நான் ஜாதகம் பார்த்தேன்யா, அதில் ஏதோ ஒரு சில பொருத்தம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கான். அதுக்கு 50 சுமங்கலியை கூப்பிட்டு விளக்கு பூஜை செய்ய சொன்னாங்க. அதனால தான் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இதவே ஏன் பெருசாக விமர்சையாக ஒரு கல்யாணம் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். இப்படி பண்ணாலும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஜாதகர் சொல்லிட்டு போயிருக்காங்கய்யா. உடனே நம்ம அழகர் பயங்கர கோவத்தோட, என்ன சொல்கிறீங்கப்பா, இப்போது என்ன பண்ணலான்னு இருக்கீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு. இல்லையா அழகரு, உனக்கும் பூங்கொடிக்கும் ஊரையே கூட்டி நல்லா விமர்சையாக பெருசாக கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்யா. நம்ம சொந்த பந்தத்துக்கு பாதி பேருக்கு உனக்கு கல்யாணம் நடந்த விஷயமே தெரியாது இல்லையா, அதான் இதை நம்ம பெருசாக நல்லா பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்யாணம் ஊர் பஞ்சாயத்து முன்னாடி தானே நடந்தது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் ஒரு மாதிரி எல்லாருமே ரொம்ப ஒரு கஷ்டத்தில் தான் இருந்தோம். அப்போது எல்லாருக்குமே ஒரு மனஸ்தாபம் இருந்தது. அப்பா இப்போ மட்டும் என்னப்பா வாழுது, இப்போவும் ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இவளை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுப்பா. இந்த வீட்டில் உள்ளவங்களோட முகத்திரையை கிழிக்கிறேன், பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்காண்ட்ருக்கா இவளுக்கும் எனக்கும் பெருசாக விமர்சையாக நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு நடத்துகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கோவப்படுறாங்க. மீனாட்சி இருந்துட்டு, இங்கே பாரு அழகர், கொஞ்சம் மரியாதையாக பேசியா, அது உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கம்மா, அப்பான்றதுனால தான் இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே தொண்டை வரைக்கும் கோவம் அப்படியே அடிச்சுக்கிட்டு வருதுமா. ஏன்னா எனக்கு இவ கூட ஒன்று சேர்ந்து வாழறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ செஞ்ச தப்புக்கு தண்டனையாக இவ கழுத்தில் நான் தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அதனால் நான் தாலி கட்டிட்டேன். இவளும் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டுலாம் வர கிடையாது. இவளும் என்னைக்காவது பிச்சுக்கிட்டு தான் போக போகிறா. இப்படி ஒரு கல்யாணத்தை ஏண்டா பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா ஊரை கூப்பிட்டு சொந்த பத்தனத்தை கூப்பிட்டு பெருசாக விமர்சையாக நடத்தணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை இதெல்லாம் நடக்கவே நடக்காது. எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் வேண்டவே வேண்டாம். இவளை இப்போ வரைக்குமே நான் என் பொண்டாட்டியை ஏற்றுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவ என்னைக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்கள எல்லாரையுமே அவமானப்படுத்திட்டு என்னைக்கு எப்போ போவானே யாருக்கும் தெரியாது. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு உங்கள் எல்லாருக்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வச்சதே நான் ரொம்பவே கஷ்டமாக நினைக்கிறேன். அதே சமயம் இப்போ ஊரையே கூட்டி நான் கல்யாணத்தை பண்ணுறேன் அப்படின்னாலாம் யாரும் தயவு செஞ்சு பேசாதீங்க. இதில் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து பயங்கர கோவத்தோடு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு, பென்னி, என்ன பென்னி, இம்புட்டு பேர் எல்லாரும் இருக்காங்க, நான் சொல்கிறத தாண்டி இந்த அழகர் ஏன் இப்படி மரியாதை குறைவாக பேசிக்கிட்டு இருக்கான்? நான் சொல்கிறது தான் இந்த வீட்டில் நடக்கணும். என்ன பென்னி நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கோவப்படுறாங்க நம்ம மாயாண்டியுமே. இப்போ உடனே பென்னி இருந்துட்டு, இருங்கச்சியா நான் பேசுகிறேன். இங்கே பாரு அழகரு, இங்கே பாரு, உனக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் நடந்தது தான். அதை யாராலும் மாற்ற முடியாதுயா. இங்கே பாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் தான் கல்யாணம் இந்த ஊரில் நிறைய கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் எல்லாருக்குமே பிடிக்காம கல்யாணம் நடக்கிறது உண்டு நிறையவே. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்கே பாருங்க மாமா, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. மற்ற பொண்ணாக இருந்திருந்தா, ஏன் இந்த ஊரில் எந்த பொண்ணாக இருந்திருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளைய நல்லா பார்த்துட்டு சந்தோஷமாக தான் இருந்திருப்பேன். ஆனால் இவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க மாமா. எப்படி சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது? தயவு செஞ்சு இந்த பேச்சை இத்தோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் உள்ளே போக பார்க்குறாங்க. உடனே பெண்ணி இருந்துட்டு, என்னையா அழகரு, இம்பிட்டு பேர் நாங்கள் சொல்கிறோம், நீ கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ போய்கிட்டு இருக்க. இரியா அழகரு, பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரோட ஜாதகத்தில் ஒரு சில பொருத்தங்கள் பொருந்தாமல் இருக்கியா, அதுக்கு உன்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்ன்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம விளக்கு பூஜை செஞ்சு தானே ஆகணும். அதை பெருசாக பண்ண போகிறோம், அப்படிதான், வேற ஒன்றுமே கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இப்போ இங்க அழகர் இருந்துட்டு என் உயிர் போனாலும் போயிட்டு போகுது, தயவு செஞ்சே நாளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. இங்கே நம்ம மாயாண்டிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. மீனாட்சி, என்ன இவன் மனசுல இவன் என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? நான் சொல்கிறத ஒரே ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறான். முன்னாடியெல்லாம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா சடான அதை செய்வான். ஆனால் கல்யாண ஆனத்துலேருந்து ஏன் இவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாயாண்டி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போது பூங்கொடி இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ பூங்கொடி இருந்துட்டு இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு எனக்குமே இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. தயவு செஞ்சு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணிடாதீங்க. அது அவர் சொன்னதே தான். அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்குமே விருப்பம் கிடையாது. நான் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கேனோ அதை முடிச்சுட்டு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். தேவையில்லாமல் நீங்கள் எதையும் யோசித்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு மனசில் கனவெல்லாம் கண்டு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு இதை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொடியுமே இப்போ ரூம்குள்ளே போயிடுறாங்க. இங்கே நம்ம மாயாண்டிக்கு அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. என்ன பெண்ணி, இவங்க 2 பேரையும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வச்சிடணும், இவங்களோட மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி இவ்வளோ பெரிய பிளான் எல்லாம் பண்ணால் இவங்க என்னடானா ஒத்து வரவே மாட்டேங்கிறாங்களே, என்ன பெண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாண்டி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. பென்னி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் ஜியா, நீங்கள் கவலையே படாதீங்க. நான் அழகர்கிட்ட தனியாக பேசுகிறேன், பூங்கொடிக்கிட்டையுமே தனியாக பேசுகிறேன். 2 பேரையுமே நான் படுத்தி அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை ஏற்பாடு செய்வோம். ஊரவியே கூட்டி சொந்த பந்தத்தை கூப்பிட்டு எல்லாருக்குமே நம்ம சாப்பாடு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ பென்னி ஏதோ சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா என்னன்னே தெரியல. இவங்க இப்படி எலியும் பூனையுமா இருக்காங்களே, இதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்றைக்கு உங்களோட மனசு மாறி இந்த வீட்டோட மருமகளாக பூங்கொடிக்கு புருஷனாக அழகரும் 2 பேரும் எப்படி ஒன்று சேர்ந்து ஒத்துமையாக வாழ போகிறாங்கன்னு நினச்சாவே எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது பெண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இங்கே செம்புலி இருந்துட்டு, ஜியா நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க ஜியா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அழகர் பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. பின்னாடியே நம்ம பென்னியுமே இங்கே அழகர்கிட்ட வராங்க. என்னையா அழகரு, உன் அப்பாவோட மனசு எம்பிட்டு காயப்பட்டுச்சு தெரியுமா நீ பேசின வார்த்தையினால்? இங்கே பாரியா, நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளியா அழகரு. நாங்கள் சொல்கிறது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கும் அந்த பிள்ளையோட நல்லதுக்கும் தான். வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிறத நீ எல்லாம் கேட்டு தான் ஆகணும் அழகரு அப்படி சொல்லிட்டு பென்னி சொல்கிறாங்க. அழகர் இருந்துட்டு, என்ன மாமா நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல மாமா, என் மனசு அந்த பூங்கொடியை ஏற்றுக்கவே இல்லை. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் எக்காரணத்துக்காகவும் நான் அவளை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பென்னி இருந்துட்டு, இங்கே பாரு அழகு, வாயா நம்ம எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இப்போது நம்ம மாயாண்டி அழகரை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. நம்ம சொல்கிற பேச்சை கேட்காத பிள்ளை நமக்கு எதுக்கு பிள்ளையாக இருக்கணும், இவனை வீட்டை விட்டு துரத்தணுன்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அதாவது நந்தினி, தெய்வானை இவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அதாவது அழகர் இருந்துட்டு, அப்பா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா, உங்கள் காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு எனக்கு பிடிக்காத இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லவும் நம்ம மாயாண்டி இருந்துட்டு, இங்கே பாரு அழகரு, நீ லாஸ்ட் வரைக்கும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையும் பூங்கொடி வாழ்க்கையும் என்னையே ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம அழகர் மனசில் உள்ளதை சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கப்பா, நான் உயிருக்கு உயிராக நேசிச்சது நந்தினியை மட்டும்தான். நந்தினியை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை பற்றி பேசுகிறப்போ நந்தினி பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே தெய்வானிக்குமே அது சின்னதாக ஒரு மூலையில் கண்டிப்பாக அதாவது நந்தினியும் அழகரும் ஒன்று சேருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அழகருமே இப்போ நந்தினியை பற்றி தான் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கப்பா, தயவு செஞ்சு இந்த பூங்கொடி இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு எனக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணி வச்சுடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பெண்ணி இருந்துட்டு, அதான் ஜாதகர், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு உயிரை இழக்க வேண்டியதாக வரும்னு சொல்லிட்டு ஜாதகர் சொன்னார் இல்லையா அழகர், அப்படி இருக்கிறப்போ எப்படியா, போது நிறுத்துங்க மாமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அந்த பூங்கொடிக்கும் எனக்கும் தான் ஜாதகம் பொருத்தம் இல்லை, இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு பரிகாரம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நானும் நந்தினியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் பரிகாரம் செய்யுங்க, ஏன் நந்தினி விஷயத்தில் மட்டும் நீங்கள் யோசிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை இருந்துட்டு, அழகு நீ கரெக்டாக சொன்னியா, என் பொண்ணு நந்தினி சின்ன வயசுலேருந்து உன் மேலே அம்புட்டு பிரியமாக இருந்தா, கட்டினா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசுக்குள்ளே அம்புட்டு ஆசையை வளர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் கடைசியில் அவள் ஆசை எல்லாமே நிறைய ஆசையாக ஆகிறதுக்கு இந்த பூங்கொடி
தான் காரணம். இந்த பூங்கொடியை வீட்டை விட்டு துரத்திட்டு நந்தினியை நீ கல்யாணம் பண்ணிக்கோயா அழகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாண்டி இருந்துட்டு தெய்வான அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்தவும் உடனே இங்கே நம்ம தெய்வானை இருந்துட்டு என்னென்ன ஏன் இப்படி கத்துறீங்க? நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதானே? அழகரும் நந்தினியும் எம்புட்டு உயிருக்கு உயிராக இருந்தாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அம்புட்டு ஆசைப்பட்டாங்க. ஆனால் நம்ம செஞ்சு வச்சோமா இது அதுன்னு ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் எல்லாரோட மனசும் கெட்டுற மாதிரில ஆகிப்போச்சு. இப்போது அந்த பூங்கொடி பிள்ளைக்கும் நம்ம அழகருக்கும் ஜாதகம் பொறுத்துலன்னு சொல்கிறீங்க. இது மட்டும் வாஸ்தவமான நீங்களே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தெய்வானை வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ நம்ம மாயாண்டி கிட்ட பதில் இல்லை. உடனே இங்கே நம்ம அழகர் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, தயவு செஞ்சு இந்த நிமிஷம் இந்த இடத்துலையே நான் நந்தினி கழுத்தில் தாலி கட்டுறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே அதாவது எல்லாருமே நீங்கள் சம்மதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட இங்கே நம்ம மாயாண்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே நம்ம பூங்கொடிக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது. மாயாண்டி இருந்துட்டு வேண்டாம் அழகர், என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, உனக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, அது நீ மனசில் வச்சுக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கப்பா, அதெல்லாம் என் மனசில் இருக்கவே இருக்காது. நான் நந்தினி கழுத்தில் இப்போவே தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாமி ரூமில் ஒரு தாலி இருக்குது. ஸோ அதில் மஞ்சாவை கட்டி அந்த கயிறு மஞ்சள் கயிறு எடுத்து மஞ்சாலை கட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம நந்தினி கழுத்தில் தாலி கட்ட போகவும் உடனே இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு அழகர் அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. உடனே அழகர் இருந்துட்டு அடிங்கப்பா, நீங்கள் அடித்து எனக்கு கொன்று கூட போடுங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. பூங்கொடி கூடலாம் என்னால் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. நான் நந்தினி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா. மற்றபடி நான் உங்ககிட்ட வேறு எதுவுமே கேட்கவே இல்லை. இங்கே பாருங்கப்பா, பூங்கொடி கூட ஒன்று சேர்ந்து வாழுன்னு சொல்கிறதும் ஒன்று, என்னை செத்துப்போன்னு சொல்கிறதும் ஒன்றுப்பா. பேசாமல் நான் செத்து போயிடவாப்பா, உங்கள் யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் சொல்லவும் உடனே மாயாண்டி இருந்துட்டு அழகர் என்ன அழகர், ஏன் லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னப்பா, பின்ன என் மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும், எனக்கும் மனசு இருக்குப்பா, அதில் ஆசைகள் நிறையவே இருக்குது. நான் எப்படியெல்லாம் நந்தினி கூட வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஜாதகத்தை ஒரே ஒரு காரணமாக வச்சு என்னையும் அவளையும் ஒன்று சேர விடாமல் பண்ணிட்டீங்க. கடைசியில் போயும் இந்த குழியிலே என்னை தள்ளி விட்டுட்டீங்க. இங்கே பாருங்கப்பா, நான் நந்தினி கழுத்தில் இப்போவே தாலி கட்டுறேன். இதோ இங்கே நிற்கிறாளே இந்த பூங்கொடி முட்டை கண்ணி, இவளை இப்போவே வீட்டை விட்டு துரத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போதிய அழகர், இதுக்கப்புறம் பூங்கொடியை வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா நடக்கிறதே வேற பார்த்துக்கோ அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நந்தினி அழுதுகிட்டே இருக்காங்க. தெய்வானை இருந்துட்டு என்னென்ன நீங்கள் கொஞ்சமாவது நியாயமாக பேசுங்க, 2 பேரோட மனசும் ஒத்து போகுது அப்படின்னா அதுக்கு நந்தினிக்கும் அழகருக்கும் மட்டும்தான். அதான் பூங்கொடிக்கும் அழகர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அழகருக்குமே பூங்கொடி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருக்கிறப்போ அவங்க 2 பேரையும் கட்டாயப்படுத்தி எதுக்காக ஒன்று சேர்த்து வைக்கணும்? இங்கே பாருங்கண்ணே, கொஞ்சம் நல்லா யோசித்து முடிவெடுங்க. என் பொண்ணு அழகர் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்கா, அழகருக்காக என்ன வேணாலும் செய்வா. தயவு செஞ்சு என் பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அதே சமயம் அழகரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. தெய்வானை, என்ன தெய்வானை, ஏன் இப்படி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? பூங்கொடியும் ஒரு பொண்ணு தானே, அவ கழுத்தில் அழகர் கையால் தாலி ஏறி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ பொண்டாட்டி இருக்கிறப்போ இன்னொரு கல்யாணத்தை எப்படி பண்ண முடியும்? கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தெய்வானை இருந்துட்டு என்னென்ன, அது உங்கள் தங்கச்சி பொண்ணுன்றதுனால இப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேலே, அப்போது என் பொண்ணுக்கு யாரும் சப்போர்ட் இல்லையா? என் புருஷன் இருந்திருந்தா கண்டிப்பாக என் பொண்ணையும் என்னையும் நல்லபடியாக தானே வச்சுருப்பாரு. என் புருஷன் இருந்திருந்தா நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எனக்கு மரியாதை கொடுத்துருப்பீங்க. இப்போ யாரும் எனக்கு இல்லை, கேட்கறதுக்கு வைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால தான் எங்களை இவ்வளோ கீழ்த்தரமாக இறக்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை அவங்க பாட்டுக்கு பேசவும், தெய்வானை நீ நினைக்கிறதெல்லாம் சத்தியமாக நான் துளி கூட மனசளவில் நினைக்கவே கிடையாது. இங்கே பாரு தயவு செஞ்சு கொஞ்சம் பிரச்சனையை பண்ணாமல் இருத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம அழகர் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, என் முடிவு இதுதான், நான் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம மாயாண்டி யோசிக்கிறாங்க. பென்னி, இனிமே தெய்வானையும் நந்தினியும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இவங்க 2 பேரும் அவுட் ஹவுஸில் தங்கிக்கிட்டோம், அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணுறேன். தெய்வானை சொன்னது காது கேட்டுச்சியா, நீயும் உன் பொண்ணும் அவுட் ஹவுஸில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட இங்கே நம்ம தெய்வானை இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன, எங்களுக்கு நாதி இல்லைன்றதுனால தான் இப்படியெல்லாம் எங்களை கேவலப்படுத்துகிறீங்களா, அசிங்கப்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. மீனாட்சிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏங்க என்னங்க இது, இல்லை மீனாட்சி இதுதான் சரியாக வரும், அழகரும் நந்தினியும் ஏதோ 2 பேரும் மனசு ஒத்து போய் ஏதோ பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க, ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசையும் வளர்த்துருக்காங்க. ஆனால் அது நடக்கலைன்றப்போ யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த பிரச்சனை இம்புட்டு தூரம் வந்ததுக்கப்புறம் நந்தினியும் அழகரும் ஒரே இடத்துல இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்கள் அண்ணன் பொண்டாட்டியே நான் கஷ்டப்படுத்தணும், உங்கள் அண்ணன் பிள்ளையை கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு துளி கூட இல்லைத்தா. நீ இதை நினச்சி நீ கவலையப்படாத. தெய்வானிக்கோ நந்தினிக்கோ என்னெல்லாம் தேவையோ அது அத்தனையும் 5 முடுக்கு அடுக்காக நான் செய்வேன். அது மட்டும் இல்லாமல்
நந்தினியும் நம்ம வீட்டு பிள்ளை தானே, நந்தினிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நந்தினியை சீரும் சிறப்பமாக நல்லபடியாக நான் வாழ வைப்பேன், இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி மாயாண்டி சொல்லவும் உடனே பென்னி இருந்துட்டு எத்தா அதான் ஜியான் தான் அம்புடு தூரம் சொல்கிறாங்கல்ல, ஜியான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கும் தோணுது. ஏன்னா பூங்கொடி கழுத்தில் அழகர் கையால் தாலி ஏறிடுச்சு, இதுக்கப்புறமும் அழகருக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஊர் உலகம் நம்மளை பற்றி என்னத்தா சொல்லும், கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. உடனே அழகர் இருந்துட்டு அப்பா ஊர் உலகத்தை பற்றியெல்லாம் இனிமேல் நான் யோசிக்க போகிறது கிடையாது, நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா, நானும் நந்தினியும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படி தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், என்னடா மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, நீயும் பூங்கொடி தான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாகணும், இதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகருக்கு பயங்கரமாக கோபம் வருது. ஸோ அவங்களே அறியாமல் எங்கள் மாயாண்டியை கை நீட்டி பல்லார்னு அரைஞ்சிடுறாங்க. இவங்க ஒட்டுமொத்த குடும்பமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே மீனாட்சி எங்கள் அழகரோட ஷர்ட்டை பிடிச்சி கன்னத்துக்கே நல்லா 4 அறை விடுறாங்க. என்னடா காரியம் பண்ண, உன் அப்பாவே அடிச்சிருக்கியா நீ, இங்கே பாரு உன் அப்பா என்ன சொன்னாலும் நீ கேட்டு தான் ஆகணும், தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை பண்ண அம்புடுதான் உன் அப்பாவை அடிச்சிருக்க, உன் அப்பாவோட மனசு எப்படி தூரம் காயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாட்சி பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. இங்கே நம்ம அழகருக்கே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுது. நந்தினி அழுதுகிட்டே இங்க நம்ம அழகர்கிட்ட வந்து ஏமாம்மா இப்படி பிடிவாதமாக இருக்க, நீ மாயாண்டி மாமாவை அடிச்சது மிகப்பெரிய தப்பு, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க மாமா, நீங்களும் பூங்கொடியும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும், அதாவது நடந்து போயிடுச்சு மாமா, இதுக்கப்புறம் நம்ம இதை எதையுமே மாற்ற முடியாது, இனி என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், இங்கே பாருங்க மாமா, நீங்களும் நானும் உசுருக்கு உசுராக லவ் பண்ணோம், ஆனால் அது எல்லாமே முடிஞ்சு போச்சு மாமா, நான் உன் நினப்பாவே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு செத்துடுறேன், தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு பூங்கொடி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நந்தினி தெய்வானியோட கையை பிடிச்சிக்கிட்டு, அம்மா இனிமேல் நம்மளால் இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அழகர் மாமா, மீனாட்சி அத்தை, மாயாண்டி மாமான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும், என்னாலேயோ உன்னாலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, மாயாண்டி மாமா சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் அவுட் ஹவுஸ்லேயே இருக்கோம்மா, வாமா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நந்தினி என்னடி உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா, அழகர் தான் இம்புட்டு தூரம் பேசுகிறான்ல, அழகர் உன் கழுத்தில் தாலி கட்டணும்னு நினைக்கிறான்டி, நீ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருடி நந்தினி உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்காத, அழகர் உனக்காக இம்புட்டு தூரம் பேசிக்கிட்டு இருக்கப்போ நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போகிற மாதிரி நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம், அவுட் ஹவுஸில் இருக்கலாம், பிச்சைக்காரங்க மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியாடி, இங்கே பாரு நமக்கும் சூடு சொரணன்னு எல்லாமே இருக்குது, இங்கே பாரு இவங்க மட்டும் உன்னையும் அழகரையும் ஒன்று சேர்த்து வைக்கல அப்படின்னா இனிமேல் நம்ம இந்த வீட்லேயும் சரி அவுட் ஹவுஸ்லேயும் சரி எங்கேயுமே இருக்க வேண்டாம், ஏன் நமக்கு கை கால் இல்லையா, நம்ம உழைச்சி சாப்பிடுவோண்டி, இங்கே பாரு நான் உன்னை அழகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் விடவே மாட்டேன், இந்த பூங்கொடி இந்த வீட்டுக்கு கெடுதல் நினச்சி கெடுதல் செய்கிறதுக்காக தான் வந்திருக்கா, அவளுக்காக தான் நீ எதுக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தெய்வானை வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பெண்ணி இருந்துட்டு, இங்கே பாருமா தெய்வானை தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டாக்காதம்மா, ஏற்கனவே நிறைய கலங்கம் ஆகிக்கிட்டு இருக்கு, நீ ஏமா எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, கல்யாணம்னு ஆயிட்டதுக்கப்புறம் திரும்பவும் எதையுமே மாற்றி அமைக்கவே முடியாது, தயவு செஞ்சு பிரச்சனையும் பண்ணாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா. உடனே இங்கே நம்ம பெண்ணி இருந்துட்டு பூங்கொட்டிக்கிட்டே, இங்கே பாருத்தா நீ இந்த வீட்டில் உள்ளவங்களோட மனசை இன்னுமே நீ புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன், இந்த வீட்டை பழி வாங்குறேன் முகத்திரையை கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் நாள் ஆக இந்த வீட்டில் உள்ளவங்களோட கேரக்டரை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ பழி வாங்குறனால சொல்லவே மாட்டேன், உனக்கு கோவம் இருக்குதா, அது எல்லாமே எனக்கு புரியுது, உன் அப்பாவோட கை இல்லாததுனால உன் அப்பாவும் உங்கள் குடும்பமும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கு, அதனால தான் இந்த குடும்பத்தை நீ பழி வாங்கணும்னு நினைக்கிற, ஆனால் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா இவங்களும் நல்லவங்க தான், அது ஏதோ காது குத்து அன்னைக்கு நடந்தது எல்லாமே ஏதோ யதார்த்தமாக நடந்தது அப்படின்றத நீ கண்டிப்பாக புரிஞ்சுக்குவத்தா, இங்கே பாருத்தா நீயும் அழகரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், இந்த வீடு தளரணும், இந்த வீடு வந்து சந்தோஷமாக இருக்கணும் தா, அதுக்கு நீ மட்டும்தான் மனசு வைக்கணும், நீ மட்டும் மனசு வச்ச அப்படின்னா கண்டிப்பாக அழகரோட வாழ்க்கை ஏன் எங்களோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே எல்லாருக்கும் நிலச்சி இருக்கும் தா, நீ ஒரு நல்ல முடிவு எடுத்தா அப்படி சொல்லவும் இங்கே நம்ம பூங்கொடி யோசிக்கிறாங்க.
நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் என்னத்த வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரிங்க நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடி வந்து உள்ளே போயிடுறாங்க. அழகர் இருந்துட்டு மீனாட்சிக்கிட்ட என்னம்மா இவ ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு போயிட்டு போகிறா, அப்போது நான் இவ கழுத்தில் திரும்பவும் தாலி கட்டணுமா, ஊரறிய கல்யாணம் நடக்கணுமா, இல்லை இல்லை இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உடனே மாயாண்டி இருந்துட்டு மீனாட்சிக்கிட்ட மீனாட்சி தேவையில்லாத உன் பையனை எதுவும் பேச சொல்லாத, அதாவது என் பிள்ளை பெத்த பிள்ளை என்னையே கை நீட்டி அடிச்சிருச்சு, சி இப்படி ஒரு அசிங்கம் எந்த ஒரு அப்பனுக்கும் நடந்திருக்காது. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. இதுக்கப்புறம் அவன் என்கிட்ட முகம் கொடுத்து பேசிடவே கூடாது. நான் இப்போ பூங்கொடியோட வாழ்க்கைக்காக மட்டும்தான் இப்போ வந்து நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். பூங்கொடிக்கும் இவனுக்கும் ஊரறிய கல்யாணம் நடக்க போகுது. இதுக்கு கண்டிப்பாக இவன் சம்மதிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை மீனாட்சி அப்படி சொல்லிட்டு மீனாட்சிக்கிட்ட சொல்லிட்டு மாயாண்டியும் பென்னி செம்புலி இவங்க எல்லாருமே வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அழகருக்கு அப்படியே கோவம் உச்சந்தலை வரைக்கும் ஏறுது. அம்மா இங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கலம்மா. இங்கே பாரி அழகரு, உன் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் நீ நடக்கணும். தேவையில்லாததெல்லாம் நீ இன்னைக்கு பேசிட்ட, உன் அப்பாவை கை நீட்டி அரைஞ்சிட்ட. அப்படி பண்ணுறதுக்கு உனக்கு எப்படியா மனசு வந்தது? பாவியா உன் அப்பா, அவர் மனசளவில் எவ்வளோ நொந்து போயிருப்பார் தெரியுமா? மனசு சுக்கு நூறாக கண்ணாடி மாதிரி உடஞ்சி போயிருக்கும்யா. இங்கே பாரி அழகரு, இனிமே எக்காரணத்துக்காகவும் இப்படி ஒரு செயல் நம்ம வீட்லேயும் சரி எங்கேயுமே நடக்கவே கூடாது. எதுக்காகவும் நீ உன் அப்பாவை கை நீட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாட்சி வந்து நம்ம அழகர்கிட்ட வார்னிங் கொடுக்குறாங்க. இப்போது நம்ம அழகர் இருந்துட்டு என்னமோ செஞ்சு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம சியா கோவிலுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ கோவில் உட்காந்து பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம பென்னி இருந்துட்டு என்ன சியா நீங்கள் போய் இப்படி கண் கலங்கலாமா? பின்ன என்ன பென்னி, நான் பெத்த பிள்ளை தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளை என்ன கை நீட்டி அடிக்குது, இது என்னால் தாங்கிக்க முடியல பென்னி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பென்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாண்டி பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாருங்கள் ஜியா, ஏதோ கோவத்தை தெரியாமல் பண்ணிருச்சு. சின்ன பிள்ளைங்க சின்ன வயசில் ஏதோ ஒன்று தெரியாமல் பண்ணிருச்சு அப்படின்னா அதுங்களுக்கு நல்லபடியாக புத்திமதி சொல்லி நம்ம அவங்கள திருத்துறது இல்லையா? அப்படி தான் அழகருமே ஏதோ ஒரு கோவத்தில் வேகத்தில் அழகர் வந்து இப்படி பண்ணி போட்டான். நீ இதை எதுவும் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க ஜியா அப்படின்னு சொல்லிட்டு பென்னி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. செம்புலியுமே ஆமாம் ஜியா, பென்னி அண்ணன் சொல்கிறதும் கரெக்டு தானே, நம்ம அழகருக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஏதோ கோவத்தில் இப்படியெல்லாம் நடந்துருச்சு, இதை நினச்சி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஜியா அப்படின்னு சொல்லிட்டு செம்பிலியும் நம்ம பென்னியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம அதாவது யாருக்கு அப்படின்னா பேச்சுக்கு வந்து விஷயம் தெரிய வருது, என்ன பெருசாக கல்யாணம் ஊரை கூட்டியே செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம பேச்சு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ இந்த விஷயத்த அங்கே மஞ்சமலை வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேர்கிட்டே சொல்லவும் இதை கேட்ட எங்கள் ராசாத்தி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சுடலைக்கிட்ட, யோ என்னையாது அந்த வீட்டில் பெருசாக கல்யாணத்தை செய்கிறாங்களாம், விமர்சையாக செய்கிறதா கேள்விப்பட்டேன், என்னையா இது, இந்த பூங்கொடி ஒரே அடி அங்கேயே செட்டில் ஆகிடுவா போல், பழி வாங்குறேன், முகத்தடியை கிழிக்கிறேன், அவங்கள அவமானப்படுத்துகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனவ இன்னைக்கு நேற்று அவங்க அம்மாவுக்கு சாதகமாக பேசுகிறா, அந்த வீட்டு உப்பை 2 நாள் சாப்பிட்டதுக்கு அந்த வீட்டுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருந்தா, இப்போ என்னடானா பெருசாக கல்யாணத்தை பண்ணுறாங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை பூங்கொடியோட மனசை மாற்றி அதே வீட்டில் மருமகளாக அந்த மாயாண்டி வாழ வச்சுருவானோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் சுடல இருந்துட்டு அப்படி நடக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கிறா சாத்தி. யோ என்னையா வாய்ப்பு இருக்காது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படி ஒன்று நடக்கவே கூடாது. அந்த மாயாண்டி குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே பூங்கொடி வந்து அவங்க பக்கம் சாயவே கூடாது. பூங்கொடி அங்கே அவங்கள பழி வாங்கிறதுக்காக மட்டும்தான் போனால், எப்போவுமே கடைசி வரைக்கும் அவளுக்கு அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கணும், அந்த அழகர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் அந்த பூங்கொடிக்கு வந்துடவே கூடாது. அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன்யா, நான் பூங்கொடிக்கு கால் பண்ணி அவளோட மனசை நான் மாற்றுறேன், அவளோட மனசு எப்போவுமே அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நமக்கு எதிரி தான்றத அவள் எப்போவுமே மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் ராசாத்தி சூப்பர், இப்படியே ஏதாவது பிளான் பண்ணி நீ நினச்ச மாதிரி நடக்கவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம அதாவது மஞ்சமலை இருந்துட்டு யோசிக்கிறாங்க. உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு மஞ்சமலை என்னையா அது ஏதோ பழி வாங்குற அது இதுன்னு ஏதோ சொன்னீங்க, இப்போ என்னடனா கல்யாணத்தை பெருசாக பண்ணி பூங்கொடியை அந்த வீட்டு புள்ளியாகவே மாற்றிடலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாடா, இதெல்லாம் நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, பூங்கொடிக்கும் அந்த அழகருக்கும் பெருசாக கல்யாணமெல்லாம் வேண்டவே வேண்டாம், இது விஷயமா அந்த மாயாண்டிக்கிட்ட போயிட்டு நீ பேசணும்டா, இங்கே பாரு இந்த கல்யாணமெல்லாம் எதுவும் வேண்டாம், என் பிள்ளை பழி வாங்கிட்டு திரும்ப என் வீட்டுக்கே வந்துடுவா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ போய் பேசிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
நம்ம பாட்டிமா வந்து சொல்கிறாங்க, சரி ஆத்தா, கண்டிப்பாக இது விஷயமா நான் பேசுகிறேன். இந்த கல்யாணத்தில் எனக்குமே விருப்பம் இல்லை. ஆனால் பூங்கொடி என்ன சொன்னான்னு தெரியலையே, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாயாண்டி இது மஞ்சமலை வந்து யோசிக்கிறாங்க. ஸோ பேச்சு இருந்துட்டு மஞ்சமலை கிட்ட, ஏங்க இப்படியெல்லாம் எதுவும் பேசிடாதீங்க. நம்ம புள்ள பூங்கொடி என் அண்ணன் வீட்டுக்கு வாழ்கிறதுக்காக போயிருக்கா. அவள் நல்லபடியாக வாழட்டும். தயவு செஞ்சு அவளோட வாழ்க்கை கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மஞ்சமலை எப்போவுமே பேச்சியை காய்ச்சி பூச்சின்னு கத்துவாங்க. ஆனால் பூங்கொடி சொன்ன ஒரே காரணத்துக்காக எதுவுமே பேசாமல் சண்டை கூட போடாமல் எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு இது மாயாண்டியை பார்த்து பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. ஸோ இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.